விஷ்ணு அங்கிள் உள்ள வரலாமா? ஏய் வா வா, வா. ஹாய் அம்மு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க. அம்மு நீ எப்போ வந்த? 1 hour ஆச்சு. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா தான் தெரியக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேனா? இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க? அம்மாவை யாரோ கூப்பிட்டாங்களா? அவங்க போன உடனே நைஸா ஓடி வந்துட்டேன். ஐயோ, அப்ப உன்னை தேட மாட்டாங்களா? போங்க அங்கிள், அங்க எனக்கு போர் அடிக்குது. ஏய் வாலு, நீங்க தான் இருக்கியா? சாரி விஷ்ணு, கமல் சார் கூப்பிட்டாருன்னு பார்த்துட்டு வரலான்னு போனேன். எங்கேயும் போகாத இங்கே இருன்னு சொல்லிட்டு தான் போனேன். என்னை ஏமாத்திட்டு வந்துட்டா. வா போலாம். போமா, எனக்கு அங்க போர் அடிக்குது. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். அம்மு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அங்கிள் பிஸியா இருக்காருல்ல? பிஸியா இருக்கீங்களா அங்கிள்? யார் சொன்னா? நான் ஃப்ரீயா தான்டா இருக்கேன். பாத்தீங்களா? ஏய், அவர் உனக்காக சும்மா சொல்றாரு. இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. பாருங்க அங்கிளும் ஆன்ட்டியும் எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஏய், நீ பண்ற சேட்டியை பார்த்து தான் அவங்க சிரிக்கிறாங்க. முதல்ல நீ வா. அப்படியா அங்கிள்? அப்படிலாம் இல்லையே. விடுங்க ராதிகா. இல்ல விஷ்ணு, இவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 போட்டாதான் சரியா வரும். ஏங்க, பேசுற குழந்தையும் கேள்வி கேட்கிற குழந்தையும் எப்பயுமே வாயடைக்க கூடாது. சின்ன வயசுல இப்படி தெளிவா இருக்கிறது நல்லது தானே? அப்படி சொல்லுங்க அங்கிள். அம்மு, இப்ப பாரேன். உன்னை அங்கதானே உட்கார சொன்ன, எதுக்கு இங்க வந்த? எவ்வளோ நேரம் தான் அங்கேயே உட்கார்றது? நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க. போங்கம்மா, உங்க பேச்சுக்கா. கவலைப்படாத அம்மு, கண்டிப்பா அவங்க உன்னை கூட்டிட்டு போவாங்க. நேத்து கூட பீச்சுக்கு போலான்னு ஆசையா கேட்டேன். எங்க கூட்டிட்டே போல. இனிமே கூட்டிட்டு போவாங்கடா. எப்படி? உனக்கு தான் புது அப்பா வர போறாருல. நிஜமாவா மம்மி? அங்கிள், அப்போ இனிமே பீச், பார்க், ஷாப்பிங், சினிமா எல்லா இடத்துக்கும் போலாமா? போலாமே. எப்ப அங்கிள் அவர் வருவாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுவாரா. அவர் எப்படி இருப்பாரு? நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன், பாக்குறியா? ஆ, இவர்தான். பிடிச்சிருக்கா? அங்கிள், இனிமே இவரை தான் நான் அப்பான்னு கூப்பிடணுமா? மணி, நீ அம்மாவை கூட்டிட்டு போய் கேண்டீன்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. வா அம்மு. உட்காருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எதுக்குங்க பதட்டம்? நல்லா யோசிச்சு எல்லா வகையிலும் சரின்னு பட்டதுனால தான் நீங்க சம்மதிச்சீங்க. இல்ல, ஆக்சுவலா இன்னொரு கல்யாணத்தை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நீங்க சொன்னதுல நியாயம் இருந்ததுனால தான் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் சில மாசமும் சில வருஷமும் கூட ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அமையும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான். அதனால என்னங்க, குழந்தை முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல? பாவம், இவ்வளவு நாள் அது எவ்வளவு சந்தோஷத்தை இழந்து தவிச்சிருக்கும். அதுக்கு இல்ல. எதை பத்தி யோசிக்காதீங்க ராதிகா. நீங்கள சங்கடப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டோம், அது சீக்கிரமா நடந்தா நல்லது தானே. அதுக்கு எதுக்கு கவலை பண்ணணும்?